வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். நிறைய பேரண்ட்ஸுக்கு நிறைய வீடியோஸில் நான் ஐடியாஸ் கொடுத்துட்டு வரேன், குழந்தைகளுக்கு எப்படி பேச்சு பயிற்சி கொடுக்கறது அப்படின்னு. ஸோ ஆனாலும் நிறைய பெற்றோர்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்க தான் செய்யுது. ஸோ நிறைய வீடியோஸ் பலமுறை ரிப்பீட்டடாக கூட நான் போட்டிருக்கேன், கொஞ்சம் மாற்றி மாற்றி. ஸோ தட் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே புரியும், ஈஸியாக இந்த வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு ஐடியா எடுத்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். எல்லாருக்குமே ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சு பண்ணுறது தெரியும், டாய்ஸ் வச்சு விளையாடுறது தெரியும், வெளியில் கூட்டிகிட்டு போய் என்னெல்லாம் பேசணுன்றது தெரியும், வீட்டுக்குள்ளே இருக்கிற திங்ஸ் வச்சு எப்படிலாம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு தெரியும். ஸோ என்னோடய வீடியோஸில் அவ்வளோ ஐடியாஸ் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஐடியா என்னென்னா, பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். எங்ககிட்ட தெரப்பி அட்டன் பண்ணுற குழந்தைகளுக்கு நாங்கள் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் டாஸ்க்கு நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் டாஸ்க்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய பெற்றோர்களுக்கு டவுட் இருக்குது. ஏன்னா எடுத்த உடனே நம்ம கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருவோம். இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்து அந்த குழந்தை இது என்ன அது என்னன்னு நம்ம கேட்டு பிக்சரை பார்த்தாலே அந்த குழந்தை எழுந்திரிச்சு ஓடி போயிடணும். அந்த மாதிரி நம்ம சில பேர் பண்ணியிருப்போம். இது தப்புன்னு சொல்லலை, பேரண்ட்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் கிடையாது அப்படின்றதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேரண்ட்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு 5 பிக்சர்ஸ் எடுத்து அந்த 5 பிக்சர்ஸை எப்படி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் என்னெல்லாம் நம்ம கொண்டு வரணும், எப்படிலாம் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா ஈஸியாக புரியும், அவங்ககிட்டருந்து எப்படிலாம் நம்ம ஆன்சர்ஸை வாங்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 5 பிக்சர்ஸையுமே நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி பிக்சர்ஸ் உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கல, தேட முடியல அப்படின்னாக்கா எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்பில். வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது, மேம் சென்ட் மீ பிக்சர்ஸ் அப்படின்னு போடுங்க, நான் உங்களுக்கு பிக்சர்ஸ் அனுப்புகிறேன். இப்போது ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், ஃபஸ்ட்டு பிக்சர். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த செட்டிங்கை நீங்கள் சொல்லித்தரணும். இந்த செட்டிங் என்ன நடக்குதுங்க அப்படின்றத நீங்கள் சொல்லித்தரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங் ஒரு ஃபாரஸ்ட், ஓகேவா? ஸோ இது வாவ், இட்ஸ் அ பிக் ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட்டில் என்னெல்லாம் அனிமல்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைகிட்ட ஒவ்வொரு அனிமல்ஸை பற்றியும் சொல்ல ஆரம்பிங்க. ஸோ ஒரு மங்கி இருக்குது, ஒரு ஜிராஃப், குட்டி ஜிராஃப் இருக்குது, அப்புறம் ஒரு மம்மி ஜிராஃப், ஒரு டேடி ஜிராஃப் இருக்குது, ஒரு புலி இருக்குது, ஒரு பெரிய எலிஃபண்ட் இருக்குது, அப்புறம் ஃப்ளவர்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, சன் இருக்குது, ட்ரீஸ் இருக்குது, அப்புறம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, நிறைய தண்ணி ஓடுதுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இந்த பிக்சரில் என்ன நடக்குது, என்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நல்லா அந்த குழந்தைகிட்ட நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த டிஸ்கிரைப் பண்ணுறப்போ நிறைய ஒரு எக்ஸாஜரேஷனாக நீங்கள் சொல்லணும். எப்படின்னா, வாவ், வெரி நைஸ், பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி நிறைய அப்படியே ஒரு ஒன்று மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி ரொம்ப அழகாக அதை டிஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அந்த டிஸ்கிரைப் பண்ணுறதுலே அந்த குழந்தை உட்காந்துடணும் உங்ககிட்ட. அந்த மாதிரி நீங்கள் செய்யணும். அடுத்து ஒரு கேரக்டரும் என்ன பண்ணுது அப்படின்றத நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுது, மங்கி சிரிக்குது, மங்கி இஸ் ஸ்மைலிங், அப்புறம் த எலிஃபண்ட் இஸ் வாக்கிங், அப்புறம் ஜிராஃப் இஸ் ஸ்டாண்டிங், 2 birds are talking, they are sitting on the branch. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கிரிப்ஷன், அதாவது அந்த என்ன பண்ணுதுன்ற டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் கொடுத்துட்டே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு பிக்சர் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான செட்டிங் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் யார் யார் இருக்கான்றதை சொல்ல போகிறீங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் இந்த பிக்சர் எடுத்துக்கலாம். இந்த பிக்சரில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறீங்க, இதோட பிக்சர் எந்த இடத்துல நடக்குதுன்ற செட்டிங் நீங்கள் சொல்லணும். செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பார்க்கு, வாவ், அழகாக இருக்குல்ல, நம்ம பார்க்கு போவோம்ல, அந்த மாதிரி பார்க்கு தானே இது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அதில் 2 டக்ஸ் இருக்குது, அப்புறம் டக்ஸுக்கு அந்த குழந்தை ஃபீட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு பாய் ஓடி போயிட்டுருக்கிறான், அப்புறம் ஒரு பாய் மரத்து மேலே உட்காந்துருக்கிறான், அவன் மேங்கோஸ் எல்லாம் பறிச்சிட்ருக்கிறான், அப்புறம் ஒரு பாய் கைட் வச்சுருக்கான் கையில், அப்புறம் ஒரு பையன் சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கிறான், ஒரு பொண்ணு பெஞ்சில் உட்காந்துருக்கு, ஒரு பையன் நாய்க்குட்டியை கையில் வச்சுருக்கிறான், அது பக்கத்தில் ஒரு பூனைக்குட்டி ஸ்ட்ரெச் பண்ணுது, அப்புறம் ஒரு பால் இருக்குது அப்படின்னு நிறைய டிஸ்கிரிப்ஷன். இந்த இடத்துல போன பிக்சரை காட்டிலும் இந்த பிக்சரில் நிறைய டிஸ்கிரிப்ஷன், அதாவது நிறைய ஆக்ஷன் வேர்ப்ஸ் கொண்டு வர்றீங்க. ஸோ இந்த ஆக்ஷன் வேர்ப் சொல்கிறப்போ எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுங்கள்.
ஸோ ப்ரெசன்ட் டென்ஸை சொல்கிறப்போ அப்போவே நடக்கிற மாதிரி அந்த குழந்தைங்க ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய வந்து நீங்கள் சொல்கிறத அப்படியே அந்த குழந்தைங்க கிராஸ் பண்ணுவாங்க. இப்போ 3வது பிக்சர். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா என்ன செட்டிங்கிறது நீங்கள் ஏற்கனவே 2 பிக்சர்ஸை சொல்லி கொடுத்துட்டீங்க இல்லையா? இது வந்து நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன். உங்கள் குழந்தை அந்த லெவலில் தாண்டிட்டாங்க அப்படின்னாக்கா நான் சொல்கிற லெவல் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், அதாவது பார்த்த உடனே இது என்ன செட்டிங் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செட்டிங்கை காமிச்சு இது என்னது, இது என்ன இடமா இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இவங்கெல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, அப்போ என்ன இடமா இருக்கும்? ஸோ இட்ஸ் அ ஸ்கூல். ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, யார் யார் உட்காந்துருக்காங்க, எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, கவுண்டிங்கை கொண்டு வாங்க. ஸோ இந்த இடத்துல எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, எத்தனை மரம் இருக்குது, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க, எத்தனை அம்மா அப்பா உட்காந்துருக்காங்க, யார் என்ன பண்ணுறாங்க, யார் என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, அதை முதற்கொண்டு அப்சர்வ் பண்ண வைங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ரொம்ப மைன்யூட்டாக நீங்கள் பார்க்கல, இப்போ வந்து ஒன்று ஒன்றா மைன்யூட்டாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. மைன்யூட் இந்த சென்ஸ் என்னது, யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத தாண்டி யார் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க எப்படி உட்காந்துருக்காங்க, அந்த மாதிரி நீ உட்காந்து காமின்னு சொல்லலாம். அவங்களாம் என்ன சாப்பிட்றாங்க யோசிச்சு பாரு, அவங்க என்ன சாப்பிடுவாங்க, நீ என்ன சாப்பிடுவ அப்படின்னு அதை வந்து ரிலேட் பண்ண வைங்க. நீங்கள் அதாவது டெய்லி லைஃப்பில் வந்து இந்த குழந்தைங்க பண்ணுறத, ஸ்கூலில் போய் லஞ்சு சாப்பிட்றத அப்படியே இதில் ரிலேட் பண்ண வைங்க. ஸோ டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் பண்ணுறதையும் இது நடக்கிறதையும் கோரிலேட் பண்ணி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம பிக்சர் தனியாக லைஃப் தனியாக பார்த்தோன்னா அது ரெண்டையும் கோரிலேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ வீட்டுக்குள்ளேயே அதாவது என்ன நடக்குதுன்றதை நீங்கள் அப்படியே கோரிலேட் பண்ணலாம், வேறு மாதிரி பிக்சர்ஸ் எடுத்து. இல்லை ஸ்கூலில் என்ன நடக்கும்ன்றதை அப்படியே கோரிலேட் பண்ணி நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஸ்கூலில் நீ எங்கே உட்காந்து சாப்பிடுவேன், இப்படியா உட்காந்து சாப்பிடுவேன், நோ நீ கிளாஸ் ரூமில் தானே உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அம்மா அப்பா வருவாங்களாங்க, நோ 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 அங்கே வந்து டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிலேட் பண்ணி சொல்லிக் கொடுக்குறப்போ அந்த குழந்தைங்க ஈஸியாக வந்து நிறைய விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நம்மளுமே பாருங்களேன், ஒரு விஷயத்த வந்து மீனிங் தெரியாமல் படிக்கிறதுக்கும் மீனிங் புரிஞ்சு ஒரு விஷயத்தோட இன்னொன்று கோர்த்து அசோசியேட் பண்ணி கற்றுக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக கற்றுக்குவோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு டாஸ்க்கை வந்து இதுலேயும் நீங்கள் கொண்டு வந்து அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ 4வது பிக்சர். இந்த 4வது பிக்சர்லேயும் அந்த குழந்தையாவே இந்த செட்டிங் என்னன்றதை சொல்லணும், யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லணும், இதில் ஓல்டு யார் யங் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும், யார் என்ன பண்ணுறா, அவங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குன்றதை நோட் பண்ணணும், சிரிக்கிறாங்களா, அழுகிறாங்களா, டென்ஷனாக இருக்காங்களா, கோவமாக இருக்காங்களா, சேடாக இருக்காங்களான்றதை அந்த குழந்தை நோட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பிஹேவியர்ஸை கொண்டு வர்றீங்க, யார் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றத அந்த குழந்தை நோட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ தான் எமோஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்றது நடக்கும். இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் டாஸ்க் மூலமாகவே நீங்கள் அதையும் கொண்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லணும், இங்கே பார்த்தியா ஒரு பையன் மேலே ஏறிட்டான், அப்புறம் ஒரு பொண்ணு வந்து மரத்தில் உட்காந்துருக்கா, ஐ திங்க் ஷீ இஸ் ஸ்கேர்டு, அவளுக்கு பயமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், அந்த பையன் ஆட்டுறான்ல கீழே விழுந்துருவான்னு பயமாக இருக்குது போல் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அந்த ஒரு குட்டி குழந்தை வந்து பாட்டி தோலை சாஞ்சிட்டு உட்காந்துருக்கா இல்லையா? ஸோ அப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து டயர்டாக இருக்குது போல், அவங்க பாட்டி இப்படியே சாஞ்சு உட்காந்துருக்கு அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பின்னாடி இருந்து ஒரு பையன் எட்டி பார்க்குறான் பார்த்தியா அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு பொண்ணு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போகிறா, அவள் நாய் வர்றதை பார்த்து அவள் பயப்படுறா, அப்போ வந்து இந்த பையன் வந்து நாயை எடுத்துகிட்டு ஓடி போகிறான், அப்போ பயந்து இந்த பொண்ணு ஓடி போகிறா அப்படின்ட்டு அதை அந்த அந்த நடக்கிறத வந்து இந்த ஃபீலிங்ஸை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். அதே மாதிரி சுச்சுவேஷன் இவளுக்கு நேரில் நடந்திருக்கலாம். நீ டயர்டாக இருக்கிறப்போ என்ன பண்ண அன்றைக்கி நம்ம பார்க்கலாம், ஞாபகம் இருக்கா, அம்மா மடியில் படுத்துட்டு இல்லைடா தங்கம் நீ அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாயை பார்த்தோன்னே நீ பயந்தில்ல, அந்த நாய் நம்மளை பார்த்து பார்க் பண்ணிச்சில்ல, நம்ம ஓடி வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பார்க்கில் விளையாடுறப்போ நீ கீழே விழுந்துட்டல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்த பொண்ணு பயப்படுறா, அந்த பாப்பா அதனால தான் பயப்படுறா அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த குழந்தைக்கு புரிய வைங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இன்னொரு பிக்சர். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணுற மாதிரி எல்லா டாஸ்க்கையும் பண்ணி முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகிட்ட நீங்கள் கேட்கலாம், என்ன கேள்வி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்காங்களா சேடாக இருக்காங்களா? அந்த குழந்தைக்கு ஹாப்பி சேட்லாம் ஐடென்டிஃபை பண்ண தெரியும்னு வச்சுக்கோங்க ஆல்மோஸ்ட். இப்போ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கேட்கலாம். எப்படின்னா, ஏன் இவங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க யோசிச்சு பாரு. அப்போ நீங்கள் சொல்லலாம், அந்த குழந்தைகிட்ட சொல்லித்தரலாம், தெரியலன்னா நீங்கள் சொல்லித்தரலாம். இது வந்து தாத்தா கூட அவன் ஜாலியாக விளையாடுறான், அவங்க பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க, அப்பா கூட அந்த பையன் ஃபுட்பால் விளையாடுறான், ஸோ தே ஆர் ஹாப்பி. இந்த பொண்ணு எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறா, அம்மாவும் பாட்டியும் வந்து அவங்க வீட்டில் கொண்டு வந்ததெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணுறப்போ தேர் வெரி ஹாப்பி. அவங்க வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க, அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, ஸோ தே ஃபீல் ஸோ ஹாப்பி அப்படின்றத அந்த குழந்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். பண்ணலை அப்படின்னாக்கா நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள்.
ஏன்னா ஓப்பன் எண்டட் கொஸ்டின் இந்த இடத்துல இருந்தது. ஒய் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஓப்பன் எண்டட். ஸோ ஏன்றது நம்ம யோசித்து அனலைஸ் பண்ணால் தான் அது சொல்ல முடியும். நீங்கள் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரியும். நம்ம இந்த மாதிரி போவோமா அப்படின்னு கேளுங்க. நம்ம போகிறதா இருந்தால் எங்கே போவோம் அப்படின்னு கேளுங்க. யார் யாரெல்லாம் போவோம் அப்படின்னு கேளுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்குறப்போ அந்த குழந்தையோட இமேஜினேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் தூண்டி விடுறீங்க. ஸோ தூண்டுதல் இருந்தால் தான் அந்த குழந்தைகளுக்கு பேசணும் அப்படின்ற ஆசை வரும். ஸோ சாதாரணமாக அந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் டாஸ்க் வச்சு இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் இப்போ எல்லாமே சொல்லி கொடுத்துட்டீங்க. ஓகேவா? பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் டாஸ்க்கு நான் சொன்ன மாதிரி பிக்சர்ஸ் வச்சு, ஆக்சுவலி நான் சொன்ன பிக்சர்ஸ் மட்டும்தான் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் நிறைய பிக்சர்ஸ் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நெட்டில். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். பிரிண்ட் அவுட் கலர் பிரிண்ட் அவுட்டாக எடுத்து சொல்லிக் கொடுங்க. அந்த மாதிரி இல்லை ஃபோன்லேயே நான் சொல்லித் தரேன் அப்படின்னு முயற்சி பண்ணாதீங்க. ரொம்ப குட்டியாக தெரியும். இல்லை ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் காமிச்சு நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ இந்த குழந்தைகிட்ட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகிட்ட ஓப்பன் எண்டட் கொஸ்டின் கேட்குறப்போ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அந்த குழந்தைகளுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பதில் சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைங்க. ஸோ ஒன்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அந்த குழந்தைங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் கேள்வி கேட்டு 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 பதில் வரும் ஃபஸ்ட்டு. இல்லைனா நீங்கள் பாஸ் பண்ணி 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 பதில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் கிவிங் பாஸ் இன் பிட்வீன், நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு சிம்பிளாக எழுதி கொடுத்துருங்க. வாட், ஹூ, வேர். ஸோ வாட் ஆர் தே டூயிங் அப்படின்றத அந்த குழந்தை கரெக்டாக எல்லோரும் என்னென்ன பண்ணுறாங்கன்றதை எழுதணும். இல்லை சொல்லணும். ஹூ அப்படின்னாக்கா இந்த குழந்தை யார், இது யார், திஸ் இஸ் அ பாய், திஸ் இஸ் அ கேர்ள், திஸ் இஸ் அ கிராணி அப்படின்னு சொல்லணும். வேர் அப்படின்னாக்கா எந்த இடத்துல நடக்குது, இட்ஸ் அ பார்க் மம்மி, இட்ஸ் அ ஃபாரஸ்ட் மம்மி அப்படின்னு அந்த குழந்தை சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன கொஷின்ஸ் அந்த ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஹிண்ட்டை வச்சு அந்த குழந்தைக்கு அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ நிறைய சமயத்தில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஷின் கேட்க கேட்க பதில் வரும். காமிச்சா கூட பதில் வரும். அவங்களா யோசிச்சு ஆர்கனைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணலாம். எழுதி வச்சுட்டு இதன்படி நீ சொல்லு அப்படின்றப்போ நிறைய ஆர்கனைசேஷன் ஸ்கில் அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகும். ஆர்கனைஸ்டாக அந்த ஹோல்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை ஹோல்ட் பண்ணி அதை வெளியில் வந்து அந்த குழந்தைங்க சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் டாஸ்க் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பெற்றோர்களே, இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் டாஸ்க்கு இன்னிலேருந்தே பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ப்ராக்ரெஸாக பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் டாஸ்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா, எஸ் மேம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை மேம் இனிமேல் தான் பண்ண போகிறேன், எனக்கு பிக்சர்ஸ் கொஞ்சம் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னால், ஹாய் மேம் சென்ட் மீ பிக்சர்ஸ்ன்னு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு பிக்சர்ஸ் அனுப்புகிறோம். மறுபடியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மற்ற பேரண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனீங்கன்னா எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே பெற்றோர்களே, மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸோடு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.